சிப்பாயின் ரகசிய அத்தியாயம் -5. அர்ஜுன் குழுவினர் இந்த கொடிய இருட்டிலிருந்து தப்பிப்பார்களா? வெடித்த ஆய்வகத்திலிருந்து கிளம்பிய தூசி இன்னும் அடங்கவில்லை. ஆனால் அர்ஜுன், விக்ரம் மற்றும் தேவ் மீது ஓடும் நடுக்கம் குளிர்ந்த இரவு காற்றை விடவும் கொடியது. கார்ப்பரேஷன் தலைவரின் குளிர்ந்த விரல்களை உறைய வைக்கும் அறிவிப்பு, செயல்படும் ஆய்வகங்களின் ஒரு கிரிட் மற்றும் தூக்கத்தில் இருக்கும் குளோன்களின் இராணுவம் அவர்களுக்குள் ஒரு பயத்தின் நடுக்கத்தை அனுப்புகிறது. அவர்களது முதல் எதிர்வினை பயம் மற்றும் விரைவான நடவடிக்கைக்கான தேடல் ஆகியவற்றின் கலவையாகும். குளோன் இரட்டையர், பலவீனமாக இருந்தாலும் உறுதியாக, தலைவரின் கூற்றை உறுதிப்படுத்துகிறார். சோகமான சூழ்நிலையை மேலும் அதிகரிக்கிறது. தேவ், ஆரம்பத்தில் அமானுஷ்யத்தால் அதிர்ச்சியடைந்தாலும், முதலில் நிதானத்தை காட்டுகிறார். குளோன்கள் மற்றும் ஒரு பெரிய சதித்திட்டம் பற்றிய நம்பமுடியாத செய்தியை வழங்க, அவர் உடனடியாக எஸ்.பி. ராகவை அழைக்கிறார். ராகவ் புரிந்துகொள்ளக்கூடிய வகையில் சந்தேகம் கொள்கிறார். எனினும், உறுதியான ஆதாரங்களை கோருகிறார். இது தேவ் மீது ஒரு பெரிய சுமையை ஏற்படுத்துகிறது. அதாவது என்ன நடக்கிறது என்பதை அவர் புரிந்துகொள்வது மட்டுமல்லாமல், அதை நிரூபிக்கவும் வேண்டும். கார்ப்பரேஷனின் திட்டத்தின் பிரம்மாண்டத்தையும், தனது கடந்தகால உடந்தையாக இருப்பதையும் நினைத்து அர்ஜுனின் மனம் சுழல்கிறது. மேலும் அவர் ஒரு ஆழமான குற்ற உணர்வை உணர்கிறார். அவரது அன்றாட சக்தி, ஒருவேளை முன்கூட்டியே அறிதல் அல்லது மேம்பட்ட பகுப்பாய்வு செயலாக்கம், இப்போது செயல்படுகிறது. மேலும் அவர் கார்ப்பரேஷனின் அடுத்த சாத்தியமான நடவடிக்கைகளை விரைவாக கணிக்கிறார். அவர்கள் பெரும்பாலும் குளோன்களை செயல்படுத்தி, நகர்த்துவதற்கு முயற்சிப்பார்கள். ஒருவேளை மூலோபாய நிலைகளில் அல்லது இலக்கு வைக்கும் பணியாளர்களாக இருக்கலாம் என்று அவருக்கு தெரியும். விக்ரம், தனது வரம்புக்கு வெளியே இருந்தாலும், பிடிவாதமாக உறுதியாக இருக்கிறார். திவ்யாவை தேடுவதற்கான அவரது தனிப்பட்ட தேடல் இப்போது நகரை காப்பாற்றுவதற்கான ஒரு போராக மாறிவிட்டது. அவர் தனது தொழில்நுட்ப நிபுணத்துவம் மற்றும் கார்ப்பரேஷனின் விளம்பரப்படுத்தப்பட்ட செயல்பாடுகள் பற்றிய விழிப்புணர்வை பயன்படுத்தி, இந்த ஆய்வகங்களை மறைத்து வைத்திருக்கக்கூடிய சாத்தியமான இலக்குகள் அல்லது வசதிகளை கண்டறிய முயல்கிறார். கார்ப்பரேஷன் முதலாளி, தனது பெரிய அறிவிப்பை வெளியிட்ட பிறகு, குளோன்களின் முதல் அலையை ஆன்லைனில் கொண்டு வரத் தொடங்குகிறார். இவர்கள் முழுமையான, சிந்திக்கும் நபர்கள் அல்ல, ஆனால் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்ட, வெற்று, கட்டுப்பாட்டு வீரர்கள். அவர்களின் முதல் இலக்குகள் முக்கிய உள்கட்டமைப்பு முனைகள், மின் கட்டங்கள், தகவல் தொடர்பு மையங்கள் மற்றும் போக்குவரத்து அமைப்புகள், நகரை செயலிழக்கச் செய்து பரவலான இடையூறுகளை ஏற்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. அர்ஜுன், தேவ் மற்றும் விக்ரம், இப்போது வெளிப்படுத்தப்பட்ட திவ்யா, அசல் குளோன் அல்ல, உடன் சேர்ந்து ஒரு மேம்பட்ட குழுவை உருவாக்குகின்றனர். திவ்யா, சிறைப்பிடிக்கப்பட்டதாலும், குளோன்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாலும் அதிர்ச்சியடைந்து, முதலில் தயங்குகிறாள். ஆனால் கார்ப்பரேஷனை முடிவுக்கு கொண்டுவரவும், அவளது இரட்டையரை காப்பாற்றவும் அவளுக்குள்ளிருக்கும் அவநம்பிக்கை அவளை அவர்களுக்கு உதவ தூண்டுகிறது. அவளுக்கு கார்ப்பரேஷனின் உள் அமைப்பு மற்றும் முக்கிய பணியாளர்கள் பற்றிய தகவல் கிடைக்கிறது. விழித்தெழுந்த குளோன்களுடனான அவர்களின் முதல் சந்திப்பு திகிலூட்டுகிறது. இந்த உயிரினங்கள் சக்தி வாய்ந்தவை, சுறுசுறுப்பானவை, மற்றும் வலியை உணர மாட்டார்கள். அர்ஜுன் தனது திறன்களைப் பயன்படுத்தி அவர்களைத் தடுத்து நிறுத்துகிறார். அதே நேரத்தில் தேவ் குழப்பமடைந்த காவல் துறையுடன் ஒருங்கிணைக்க முயற்சிக்கிறார். மேலும் விக்ரம் அவர்களின் கட்டுப்பாடு அல்லது நிரலாக்கத்தில் பின்வாசல் தேடுகிறார். இந்த உச்சக்கட்டம் ஒரு நேரத்திற்கு எதிரான பந்தயம். குளோன் இராணுவத்திற்கான செயல்படுத்தும் முனைகளில் ஒன்றின் இருப்பிடத்தை அர்ஜுன் கண்டுபிடிக்கிறார். முழு குளோன் இராணுவமும் நகரத்தின் மீது கட்டவிழ்த்துவிடப்படுவதற்கு முன்பு, அவர்கள் அதனுள் நுழைந்து அந்த செயல்முறையை உடைக்க முயற்சிக்க வேண்டும். நகரம் ஒரு வெடிமருந்து களஞ்சியமாக உள்ளது. செய்தி ஒளிபரப்புகள், இன்னும் குழப்பத்தை புரிந்துகொள்ள முயற்சிக்கின்றன. உள்கட்டமைப்பு மீதான ஒருங்கிணைந்த தாக்குதல்களின் காட்சிகளைப் பற்றி அறிக்கை செய்கின்றன. இது விசித்திரமான அமைதியான, ஒரே மாதிரியான உருவங்களால் செய்யப்படுகிறது. அர்ஜுன், தேவ், விக்ரம் மற்றும் திவ்யா ஆகியோர் நேரத்திற்கு எதிராக ஓடுகிறார்கள். அவர்களின் முகங்கள் சோகமாக உள்ளன. அர்ஜுனின் தற்போதைய தினசரி திறன், உதாரணமாக, அதிகரித்த உணர்திறன், மங்கலான ஆற்றல் கையொப்பங்கள் அல்லது பாதிப்புகளை கண்டறிய அவரை அனுமதிக்கிறது. பெரும்பாலான குளோன்கள் செயல்படுத்தப்பட்டு கட்டுப்படுத்தப்படும் மத்திய குளோன் செயல்படுத்தும் மையத்தை கண்டறிய அவர்களுக்கு உதவுகிறது. திவ்யா, அசல் கார்ப்பரேஷனின் உள் நெட்வொர்க் மற்றும் மறைக்கப்பட்ட பாதைகள் பற்றி தனது உள் அறிவினால் வழிநடத்துகிறார். தேவ், இப்போது அமானுஷ்ய அச்சுறுத்தலை முழுமையாக நம்பி, அதிகாரப்பூர்வ படைகளை அணிதிரட்ட முயற்சிக்கிறார்.
ஆனால் குளோன் தாக்குதல்களின் வேகமும் ஒத்திசைந்த தன்மையும் ஏற்கனவே சிரமப்படும் காவல்துறை மற்றும் அவசர சேவைகளை மூழ்கடிக்கின்றன. எஸ். பி. ராகவ், பெருகிவரும் நெரு. அவர்களின் இலக்கு நகரத்தின் விளிம்பில் உள்ள ஒரு பெரிய, வெளிப்படையாக காலியான கார்ப்பரேட் ஆராய்ச்சி கட்டிடம், நெக்சஸ் பாயிண்ட். இங்குதான் பெரும்பாலான குளோன்கள் செயல்படுத்தப்பட்டு கட்டுப்படுத்தப்படுகின்றன. அவர்கள் வரும்போது, காற்று ஒரு அமானுஷ்ய ஆற்றலால் நிறைந்துள்ளது. நெக்சஸ் பாயிண்டிற்குள், அவர்கள் குளோன்கள் அடைத்து வைக்கப்பட்டுள்ள வரிசைகளை மட்டுமல்ல, ஒரு மிக உயர்ந்த மத்திய கட்டுப்பாட்டு அறையையும் கண்டுபிடிக்கிறார்கள். இங்கு, கார்ப்பரேட் முதலாளி, ஒரு சிறிய குழுவின் உதவியுடன், பெருமளவிலான தாக்குதல்களை கட்டுப்படுத்துகிறார். முதலாளி தனது நோக்கத்தை விளக்குகிறார். சமூக சுத்திகரிப்பின் ஒரு சிதைந்த வடிவம், குளோன்கள் மனிதகுலத்தின் ஒரு சிறந்த, மிகவும் நிர்வகிக்கக்கூடிய பதிப்பு என்று உணர்கிறார். அவர்கள் அர்ஜுனின் வரலாற்றில் ஒரு பெரிய, தனிப்பட்ட பங்கைப் பற்றிய சில மறைமுகமான குறிப்புகளையும் தருகிறார்கள். இது ஆரம்ப சோதனையில் வெறும் ஈடுபாட்டிற்கு அப்பாற்பட்டது. ஒரு வன்முறை மற்றும் தீவிரமான போர் நடக்கிறது. அர்ஜுன், தனது சிறப்பு திறன்களுடன், ஒரு தனி இராணுவமாகி, குளோன்களை நிராயுதபாணியாக்கி, பாதுகாப்பை உடைத்து முன்னேறுகிறார். தேவ், தனது காவல் துறை வியூகங்களைப் பயன்படுத்தி, இப்போது அர்ஜுனை முழுமையாக நம்பி, தந்திரோபாய திசைதிருப்பல்களைச் செய்து, விக்ரம் மற்றும் திவ்யாவைக் காக்கிறார். விக்ரம், தனது ஆராய்ச்சியை நினைவில் கொண்டு, குறிப்பிட்ட கட்டுப்பாட்டுப் பலகங்கள் மற்றும் தரவு மையங்களைத் தாக்கி, குளோனிங் செயல்முறையை நாசப்படுத்த முயற்சிக்கிறார். திவ்யா, தனது நிபுணத்துவத்தைப் பயன்படுத்தி, குழப்பமான வசதி மூலம் அவர்களை வழிநடத்துகிறார் மற்றும் கார்ப்பரேஷனின் அமைப்பில் உள்ள முக்கிய பாதிப்புகளை தீர்மானிக்கிறார். இந்த குழப்பத்தின் மத்தியில், திவ்யா தனது குளோன் இரட்டையரால் எதிர்கொள்ளப்படுகிறார். அவர் ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு பாதி முடிந்துவிட்ட நிலையில், இன்னும் உணர்வின் பிரகாசங்களை வைத்திருக்கிறார். திவ்யா அவருடன் இணைய முயற்சிக்கும்போது ஒரு உருக்கமான காட்சி வெளிவருகிறது. அவர்களின் பொதுவான மனிதநேயத்திற்கு வேண்டுகோள் விடுக்கிறாள். அதே நேரத்தில் கார்ப்பரேஷனின் தலைவர் முழு மாற்றத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறார். இந்த அத்தியாயம் அர்ஜுன் கார்ப்பரேஷன் தலைவருடன் போராடும்போது உச்சக்கட்டத்தை அடைகிறது. மூலையில் சிக்கிய தலைவர், ஒரு கடைசி, அவநம்பிக்கையான தந்திரத்தைப் பயன்படுத்துகிறார். ஒரு பெரிய இஎம்பி வெடிப்பு, இது அருகிலுள்ள அனைத்து மின்னணுவியல் பொருட்களையும், மீதமுள்ள குளோன்களுக்கான கட்டுப்பாடுகளையும் செயலிழக்கச் செய்யும் நோக்கம் கொண்டது. ஆனால் முழு நகரத்திலும் உள்ள அனைத்து உள்கட்டமைப்பையும் அழிக்கக்கூடும். இஎம்பி வெடிப்பு ஒரு உடல் அலை போல தாக்குகிறது, முழு நகரத்தையும் இருட்டடிக்கிறது. நெக்சஸ் பாயிண்டின் இரைச்சல் நின்றுவிடுகிறது, திரைகள் அசைந்து இருண்டு போகின்றன. மேலும் புதிதாக அழிக்கப்பட்ட நகரத்தின் தொலைதூர அலறல்களால் பயங்கரமான அமைதி மட்டுமே உடைக்கப்படுகிறது. அர்ஜுன், தேவ், விக்ரம் மற்றும் திவ்யா ஆகியோர் அதிர்ச்சியால் பாதிக்கப்படுகின்றனர். அர்ஜுனின் நிகழ்கால தினசரி திறன் இரவு பார்வை அல்லது எக்கோலோகேஷன், இப்போது இருண்ட தொகுதியைச் சுற்றி வரவும் அவருக்கு அவசியமாகிறது. ஆனால் இஎம்பி அவருக்கு பூரண அமைப்பை பாதித்துள்ளது. காரணமாக அவரது சக்திகளும் மிகவும் நிலையற்றதாகவும், அதிக கடினதாகவும் காணப்படுகின்றன. தேவ் விரைவாக பேரழிவுகரமான விளைவுகளைக் காண்கிறார். தகவல் தொடர்பு இல்லை, மின்சாரம் இல்லை, அவசர சேவைகள் இல்லை. நகரம் குழப்பத்தில் வெடிக்க காத்திருக்கிறது. மேலும் கார்ப்பரேஷனின் சூத்திரதாரி, மற்ற ஆய்வகங்களில் உள்ள பதிலளிக்காத குளோன்கள் மீதான நேரடி கட்டுப்பாட்டிலிருந்து இப்போது துண்டிக்கப்பட்டிருந்தாலும், கவனிக்கப்பட வேண்டிய ஒரு சக்திவாய்ந்த சக்தியாகவே இருக்கிறார். எஸ். பி. ராகவ், நகரத்தின் மீது இஎம்பி யின் தாக்கத்தை உணர்ந்து, யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல், இஎம்பி யால் பாதிக்கப்படாத மற்றும் எஞ்சியிருக்கும் வளங்களை அணிதிரட்டத் தொடங்குகிறார். ஆனால் இது ஒரு கடினமான, மெதுவான செயல்முறையாகும். விக்ரம், இந்த இருட்டடிப்பைப் பற்றி அறியாமல், தனது முந்தைய ஹேக்கிங் முயற்சிகளை நினைவு கூர்கிறார். இஎம்பி அவர்களின் காப்பு அமைப்புகள் செயல்படுவதற்கு முன்பு கார்ப்பரேஷனின் குறியாக்கம் செய்யப்பட்ட கோப்புகளில் ஒரு தற்காலிக சாளரத்தை அறியாமல் விட்டு வைத்திருக்கக்கூடும். இது முக்கியமான தகவல்களை பாதிக்கக்கூடும் என்று அவர் புரிந்துகொள்கிறார். அவர் அவர்களின் மாஸ்டர் திட்டம் அல்லது மற்ற குளோன் ஆய்வகங்களின் இருப்பிடங்களை பதிவிறக்கம் செய்ய நம்பி, ஒரு இணைப்பை உருவாக்க அவசரமாக முயற்சிக்கிறார். நெக்சஸ் பாயிண்டில் உள்ள குளோன்கள், தலைவர் அகற்றப்பட்டதால் செயல்படுத்தப்பட்டு, நிலையற்றதாகவும் இன்னும் கொடியதாகவும் மாறுகின்றன. அவர்களின் நிரலாக்கம் சீர்குலைந்துள்ளது, எனவே அவை கணிக்க முடியாதவை. அர்ஜுன் மற்றும் தேவ் இந்த தனித்த குளோன்களைக் கடந்து போராட வேண்டும். அவர்களில் சிலர் வெறும் திசைதிருப்பப்பட்டவர்கள்,
மற்றவர்கள் மூர்க்கத்தனமாக தாக்குகிறார்கள். திவ்யா முரண்படுகிறார். விக்ரம் ஹேக் செய்ய முயற்சிக்கும் போது அவள் தனது குளோன் இரட்டையரை தேடுகிறாள். அவர் பாதி செயல்படுத்தப்பட்டவர். கார்ப்பரேஷனின் நிலையான கட்டுப்பாடு இல்லாமல் அவரது அமைப்பு சரிவதால் அவள் ஒரு பலவீனமான நிலையில் வேதனையில் இருப்பதைக் கண்டுபிடிக்கிறாள். அர்ஜுனின் சக்திகள் அவளது இரட்டையரை தற்காலிகமாக இருந்தாலும் நிலைப்படுத்துவதற்கான ஒரே நம்பிக்கை என்பதை உணர்ந்து திவ்யா அர்ஜுனுக்கு ஒரு கடைசி வேண்டுகோளை முன்வைக்கிறாள். கார்ப்பரேஷன் தலைவர் இ.எம்.பி. யின் விளைவுகளை எதிர்பார்த்து ஒரு காப்பு திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். அவரிடம் ஒரு ஃபெயில்சேஃப் உள்ளது, ஒரு சிறிய மொபைல் யூனிட், மத்திய மின் கட்டம் இல்லாமல் கூட மற்ற குளோன் ஆய்வகங்களை மீண்டும் செயல்படுத்தவும் கட்டுப்படுத்தவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் இந்த யூனிட்டை நோக்கி நகரத் தொடங்குகிறார்கள். நகரத்தை ஒரு நீட்டித்த பயங்கரமான போரில் மூழ்கடிக்க விரும்புகிறார்கள். இந்த இருண்ட அழிக்கப்பட்ட நெக்சஸ் பாயிண்டில் ஒரு அவநம்பிக்கையான துரத்தலுடன் உச்சக்கட்டத்தை அடைகிறது. அர்ஜுன், தேவ் மற்றும் விக்ரம் ஆகியோர் கார்ப்பரேஷன் தலைவரை பிடித்து அவர் தனது மொபைல் கட்டுப்பாட்டு யூனிட்டை செயல்படுத்தி இருட்டடைந்த நகரத்தின் மீது முழு குளோன் இராணுவத்தையும் விடுவிப்பதற்கு முன்பு அவரை தடுத்து நிறுத்த வேண்டும். நேரம் ஓட்டிக்கொண்டிருக்கிறது. மின்சாரம் மட்டுமல்ல, மனிதகுலத்தின் உயிர்வாழ்வுக்காகவும். சிப்பாயின் ரகசிய அத்தியாயம் -6 தொடரும்.